எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை இன்று கூடி சற்று நேரமே ஆகிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தர இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. வணக்கம் ஜீவபாரதி, கள நிலவரம் என்ன விவரிங்க? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சுக்கள் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கக்கூடிய நிலையில குறிப்பிட்டு மக்களவை கூடிய சிறிது நேரத்திலே கடுமையான அமளியானது ஏற்பட்டிருந்துச்சு. அது தொடர்ச்சியாக மாநிலங்களவையும் கடுமையான அமளிகள் கடுமையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருந்துச்சு. குறிப்பிட்டு அமித்ஷா அவர்கள் இது குறித்து மன்னிப்பு கோரணும் அப்படிங்கிறதான் இரண்டு அவையிலையும் இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில முதலாவதாக மக்களவை மதியம் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில தற்போது மாநிலங்களவையும் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்றத்திற்கு வெளியே குறிப்பிட்டு இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, திமுக, சமாஜ்வாடி, அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முக்கிய எம்பிக்கள் அம்பேத்கரனுடைய படத்தை கையில் ஏந்தியவாறு அமித்ஷாவுக்கு எதிராக கோஷத்தை எழுப்பி ஜெய் பீம் என்ற கோஷத்தை எழுப்பி தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வராங்க. அமித்ஷா அவர்கள் இது தொடர்பாக குறிப்பிட்டு மன்னிப்பு கோர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது தொடர்பாக இரண்டு அவையிலையும் அந்த அவை தலைவர்கள் தொடர்ச்சியாக பேச முற்பட்டாலும் கூட எதிர்க்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் கடுமையான முழக்கங்களை எழுப்பியதன் தொடர்ச்சியாக இரண்டு அவையும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.